Assalamualaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட போன வீடியோவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிச்சம் தேங்க்ஸ். இனியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு வெளியே வந்து பார்க்கக்குள்ளே மழை வருமா வராதான்னு சந்தேகமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, உடுப்பெல்லாம் காய போடுவோம், மழை வந்தால் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லிட்டு உடுப்பையும் காய போட்டுட்டு வந்துட்டேன். நேற்று நைட் நான் வந்து 1 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே டீ குடிக்கும் போது நான் கொஞ்சம் சுட தண்ணி குடிச்சிட்டு ½ அன் ஹவருக்கு பிறகு தான் டீ குடிக்கிறேன். அப்போ இந்த ஒரு 4 நாளாக கசகசாவை ஊற வச்சு குடிக்கிறேன். இது வந்து உடம்புக்கு மிச்சம் நல்லமாம், ஸ்லிம் ஆகுறதுக்கு. அப்போ நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று தான் குடிச்சிக்கொண்டு நிற்கிறேன். பார்ப்போம் இனி ரிசல்ட்ஸ் எப்படி வருதோ தெரியா. பிஃபோர் மேரேஜ் நான் வந்து நல்லாவே ஸ்லிம்மாக இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பேபி கிடைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபெட்டாக தொடங்கிட்டேன். இப்போ திருப்பியும் வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றோடு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இனி. ஆனால் சாப்பாடை கண்டா விடவும் மேலா, தின்னவும் வேணும். இனி பார்ப்போம் இனி இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்றைக்கி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிக்கக்குள்ளேயே என் தங்கச்சி கால் பண்ணினா, இன்றைக்கி சின்னவங்களுக்கு லீவ் தானே, கொஞ்சம் சில்ட்ரன் பார்க்க கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போய்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவும் நாங்கள் வந்து மழை வருமோ தெரியா அப்படின்ட்டு சந்தேகத்தோடு ரெடி ஆகுவோம்னு சொல்லிவிட்டு, அப்போ அதுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போனால் லேசின்னு சொல்லி இன்றைக்கி பிளான் வந்து நைட்டுக்கு கொத்து செய்கிறதுக்கு தான். அப்போ என்ன சின்னவங்க வந்து கொத்து வாங்கித்தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்போ லீவ் நாள் ஒன்றில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிணைஞ்சு வச்சுட்டு தான் ரெடி ஆக வேணும். நாங்கள் நைட்டுக்கு கொத்து செய்கிறேன்னா நாங்கள் மார்னிங்கே வந்து மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சா நல்லா சாஃப்டாகவும் நல்லாவே வரும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவில் வந்து போட்டு செஞ்சிங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து 3 சுண்டு மாவு எடுத்திருக்கிறேன். 3 சுண்டு மாவுக்கு 15 ரொட்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் தாராளமாக. அது வந்து எங்கள் ஒரு 5 பேருக்கு போதுமாகும். நான் வந்து 3 சுண்டு மாவுக்கு உப்பு, அதோடு வந்து சீனி, அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அகப்ப கம்பால் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கை போடுற அளவுக்கு சுடு தண்ணியால் தான் நான் வந்து பிணைஞ்சிருக்கிறேன். கை போடுற அளவுக்கு மிச்சம் சூடாக எடுத்துக்கொள்ளவானா, அதோடு வந்து நல்லா கூலாகவும் எடுத்துக்கொள்ளவானா. அப்போ தான் எங்களுக்கு வந்து லைட்டாக சுடு தண்ணி இருந்துச்சுன்னா தான் சாஃப்டாக வரும். அப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு கொண்டுட்டு மேலால் லேசாக ஆயில் கொஞ்சம் தடவி விட்டுட்டு இதை க்ளீன் ஃபில்மால் மூடிக்கொள்ள வேணும். இப்போ இந்த டோ வந்து 4 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாகவே சில்ட்ரன் பார்க்க போய்த்துட்டு வந்து தான் நான் வந்து இதை மீதியை வந்து செஞ்சு கொள்ள போகிறேன். சில்ட்ரன் பார்க்கும் வந்துட்டோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் வந்து மழை வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே போக தொடங்கிட்டாங்க. நாங்களும் வந்து மிச்சம் நேரம் நிற்கவும் கிடைக்கல. நாங்கள் போய்த்து ஒரு ½ அன் ஹவரில் மழை வர தொடங்கிச்சு. அப்போ எங்களோட சின்னவங்களுக்கு வந்து போகிற இடத்துல என்ன சரி ஒரு கச்சடா வாங்கி கொடுத்துக்கொண்டே இருக்க வேணும். அப்போ ஐஸ்கிரீம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து மழை வருது தானே, அதனால் ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அப்போ வேறு எங்கே சரி போய்த்து என்ன சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் அங்கேருந்து. அப்போ அங்கேயே வந்து சில்ட்ரன் பார்க்கிட்டே வந்து எல்லாமே அந்த பன் ஜாதி அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதில் எடுக்கலை. அப்படியே கொஞ்சம் வரக்குள்ள மில்க் பார்ன்ற ஒரு கடை இருக்கு. அப்போ இங்கே வந்து சுட சுட மஃபின்ஸ் இருந்துச்சு. அப்போ சாக்லேட் மஃபின்ஸ்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விருப்பம். அப்போ இதையும் வந்து வாங்கிட்டு அப்போ குடிக்கிறதுக்கு வந்து சன்குயிக் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அப்போ சன்குயிக்கும் எடுத்து குடிச்சிட்டு வெளியில் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அப்படி மழையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறான்ட்டு யோசிச்சு கொண்டே இருந்தோம். வேறு நாளைக்கும் நாங்கள் வந்து சில்ட்ரன் பார்க் போகிறேன்ட்டு சொல்லி போனால் எப்பயுமே மழை வந்துடும், அது ஏவோ தெரியா. அப்போ இந்த முறையும் அப்படி தான் சின்னவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் விளையாடினாங்க. அப்போ இன்னொரு நாளைக்கு இன்ஷால்லா வருவோம்ண்டு. இது எங்களுக்கு தேவையா அப்படின்னு எங்களுக்கு நினச்சிச்சு. மழையாக இருந்ததுக்கு இங்கே சரியான சூடு, அதனால தான் ஜூஸ் ஆர்டர் பண்ணினோம். மழை நிற்கிற மாதிரியே இல்லை. அப்போ எங்களை தெரிஞ்ச வீலாங்களை வர சொல்லி ஒரு மாதிரியாக வீலுக்கு வந்துட்டோம். போதாத்துக்கு கொடை கொண்டு போகிறதுக்கும் நினைவில்லை. அன்றைக்கினா மாற சீன் தான் எங்களுக்கு. மழையிலையும் நனைஞ்சிட்டு ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம். வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் முழு ஸ்ரீலங்காவிலே எல்லா இடமும் வந்து வெள்ளம் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு.
அப்போ தான் வந்து நியூஸை கொஞ்சம் பார்க்கக்கூட தான் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருந்தாங்க. அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட பகுதியில் வந்து லைட்டாக தான் மழை பேஞ்சிச்சு. சாதாரணமாக கொஞ்சம் நேரம் நல்லா பேஞ்சிட்டு அப்படியே வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. பிறகு தான் தெரியும் வெள்ளம் அடிச்சிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸை பார்த்துட்டு எனக்குமே வந்து அப்படியே கவலையாக இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ பேருக்கு வந்து தண்ணி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே நல்லது நடக்க வேணும்னு நானும் துவா செய்கிறேன். இப்போ வாங்க திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த கொத்துக்கு தேவையான மரக்கறி எல்லாத்தையும் வெட்டிக்கொண்டு நிற்கிறேன். இதுக்கு வந்து நான் வெள்ளைப்பூடு, அதோட வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, கேரட், கோவா, பச்சை கொச்சிக்காய், அதோட லீக்ஸ் எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கொண்டு நிற்கிறேன். கேரட்டை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுக்காமல் கிரேட் பண்ணி எடுங்க. அது வந்து லேசியாகவும் இருக்கும். அதோட வந்து கொத்து எப்பயுமே நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து மழை காலங்கள் எல்லாம் கடையில் எடுக்கவும் வேணாம். ஏன்னா கடையில் எல்லாமே வந்து சோஸ் அது இது எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும். அதோட வந்து நான் கோவாவையும் வந்து இந்த மாதிரி நீளமாக சின்னதாக அரிஞ்சிருக்கிறேன். ரம்பையும் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட வந்து பச்சை கொச்சக்கம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே வெள்ளை பெனஞ்சு வச்ச மாவு தான் இது. இதை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் பெனஞ்சிக்கொள்ள வேணும். இதை கொஞ்சம் பஞ்ச் பண்ணுற மாதிரி பெனஞ்சிக்கோங்க. அப்போ வந்து எங்களுக்கு சாஃப்டான டோ வந்து கிடைக்கும். முந்தி எல்லாம் வந்து கொத்து வீட்டில் செய்கிறதே இல்லை, கடையாலே தான் சின்னவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஆனால் இப்போ மாஷா அல்லாண்டு எல்லாருக்கும் கொத்து செய்கிறதுக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் வந்து ஹெல்த்தியாக இருக்கவும் வேணும், அதோட வந்து டேஸ்டியாக இருக்கவும் வேணும். இப்போ இந்த டோவை வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்ள வேணும். நாங்கள் சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சிக்கொள்ள வேணும். இதை வந்து ஒரு கத்தியால் கூட அவங்களுக்கு வெட்டி கொள்ளையிலும். நாங்கள் பெனஞ்சி வச்ச மாவை நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பவுல் எடுத்து தான் நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மற்ற டோவையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறேன். 3 சுண்டு மாவுக்கு 15 ரொட்டி தாராளமாக செஞ்சு கொள்ளையிலும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு போர்டுக்கு மேலே அப்படி இல்லாட்டி டேபிள் டாப்க்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த ரோலிங் பின்லேயும் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவுறேன். அப்போ வந்து ஒட்டாமல் எங்களுக்கு வரும். இப்போ இந்த பவுலில் எடுத்து எங்களுக்கு வந்து வேண்டிய ஷேப்பில் எங்களுக்கு இந்த கொத்து ரொட்டிக்கு வந்து எப்படி வேணும்னாலும் எங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதிரி ஒரு ஷேப்பில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ரவுண்டாக வரவே தேவையில்லை. இந்த ரொட்டி வந்து ரவுண்டாக எடுக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது நல்லாவே மெல்லிஸாக நாங்கள் தட்டி எடுக்க வேணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மெல்லிஸாக ரோல் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த ரொட்டி வந்து கிழிஞ்சிச்சின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து கொஞ்சம் சுட்டு எடுக்கிறது தான் இருக்கி. உங்களுக்கு வந்து இந்த மாவை கையால் வீசி அடித்து ரொட்டியை செஞ்சு கொள்ளையில் விட்டாலும் லேசி. எனக்கு வந்து அப்படியெல்லாம் செய்ய தெரியும். ஆனால் எங்களோட உமா வந்து நல்லா ரொட்டியெல்லாம் வீசி அடிப்பாங்க. இப்போ ரொட்டி தவாவை சூடாக்கிட்டு இந்த ரொட்டியெல்லாம் சுட்டு எடுக்க வேணும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு தான் சொல்கிறேன் கோதம்பை ரொட்டின்னு. கோதம்பை ரொட்டி தான் நாங்கள் வந்து கொத்துக்கு எப்பயுமே செய்கிறேன். இப்போ இதில் ஒரு 6 ரொட்டியை எடுத்து ரோல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொள்ள வேணும். எல்லா ரொட்டியையும் ஒரேடியாக ரோல் பண்ணி வெட்டி கொள்ளையில்லாதனால 5 5 6 6 ரொட்டியை வச்சு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நாங்கள் வந்து கடையில் கொத்து வாங்குறேன்னா எப்படியுமே கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அதோடு வந்து சோயா சாஸ் எல்லா சோஸும் போட்டு இருக்கிற ஆணம் எல்லாத்தையும் ஊற்றி தான் தருவாங்க. அதை விட சின்னவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்குறது வந்து மிச்சம் ஹெல்தி. நான் வந்து சுப்கெட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் நேச்சுரலாகவே வந்து டேஸ்ட்டாக கொத்து செய்கிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. அடுத்தது நான் வந்து கொத்து செய்கிறதுக்கு பெரிய தாச்சு எடுத்திருக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ எண்ணெய் சூடாவினதும் ஃபஸ்ட்டாக வந்து நான் ரம்பையை சேர்க்குறேன். அதோட வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ள வேணும் ஒன்றொண்டா.
வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை கொச்சக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இது கொஞ்சத்தை வதக்கிட்டு கேரட், கோவா, லீக்ஸ் இதை சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் வதக்கி கொள்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பும், மஞ்சள் தூள், கட்டர்தூள், கொச்சக்காத்தூள், செலவுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ள வேணும். நீங்கள் உப்பு, கொச்சக்காத்தூள் எல்லாம் போடக்கொள்ள உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருக்கிறனால நான் கொஞ்சம் உரப்பு குறைவாகவே தான் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொள்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாச்சி கொத்து தான் போட போகிறோம். பாருங்கள் தாச்சி கொத்து எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்த உடனே நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் அப்படியே முட்டை வந்து வேவங்காட்டியும் இருந்துட்டு இப்போ வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு கொத்தில் முட்டையும் சின்ன சின்ன பீஸாக எங்களுக்கு தெரியும். இது வந்து பகலாக்கின இறைச்சி. அப்போ இறைச்சி வந்து நான் சேர்க்குறேன். இறைச்சி கொத்துன்றனால இறைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து இறைச்சி ஆணமும் இதுக்கு வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் வந்து மிச்சமே கொத்து செய்கிறேன்டா பகலுக்கு இறைச்சி கறி ஆக்கின நாளைக்கு பிளான் பண்ணி கொத்து செஞ்சுக்கொள்கிறோம். அப்போ இறைச்சி வந்து வேறையாக வாங்க தேவையில்லை கொத்துக்குண்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி கொள்ள வேணும். இந்த டைமில் உப்பு, கொச்சக்காயெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வெட்டி வச்ச ரொட்டியை இதில் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். கடையில் வந்து இந்த கொத்து மிக்ஸ் பண்ணக்கொள்ள நல்லா அந்த தகடை வச்சு அடிப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து வீட்டில் அந்த மாதிரி அடிச்சு கொள்ளையலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்த வேணும். கொத்துன்ற கொள்ள அதில் வர அந்த சத்தம் தான் நல்லாவே அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ எங்களோட கொத்தும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ எங்களோட ஹெல்த்தியான டேஸ்டியான தாச்சி கொத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்து வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நைட் கொத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் நான் வந்து ஒரு டெசர்ட் செய்வோம்னு பிளான் இருந்துச்சு. அப்போ வந்து இப்போ எல்லா இடமும் மாங்காய் சீசன் தானே. அப்போ மாங்காய் சீசனுக்கு மாங்காவால் என்னமாலும் செய்யலாட்டி அது வந்து அவ்வளோ பத்தியம் இல்லையே. ஸோ அதனால் வந்து மாங்காய் வாங்கியிருந்தேன். அதில் வந்து டெசர்ட் செய்கிறதுக்கு முன்னுக்கே ஒரு 2-3 காயை வந்து சின்னவங்க எல்லாம் திண்டுட்டாங்க. மாங்காண்டா வந்து சின்னவங்களும் சரியான ஆசை இல்லையா, நாங்களும் அதே மாதிரி நல்ல விருப்பம் தானே. ஸோ இன்றைக்கி வந்து மாங்காவை இந்த மாதிரி வெட்டி நான் வந்து மாங்காய் மூஸ் செய்ய போகிறேன். அந்த மேங்கோ மூஸ் செய்கிறது வந்து நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு இப்போ விப்பிங் க்ரீம் வேணும்னு. நான் வந்து இன்றைக்கி விப்பிங் க்ரீமும் இல்லாமல் எக் ஒயிட்டை பீட் பண்ணி செய்வாங்க. எக் ஒயிட்டை பீட் பண்ணி செய்கிறேன்டா சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா பச்சையோடு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்க வேணும். அப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுகளில் அப்படி தான் கொடுப்பாங்க. விப்பிங் க்ரீம் இல்லாட்டி எக் ஒயிட்டை பீட் பண்ணி தான் மூஸ் செய்வாங்க. சாக்லேட் மூஸ், காஃபி மூஸ், அதோட வந்து மேங்கோ மூஸ், இந்த மாதிரி பைனாப்பிள் மூஸ் எல்லாத்துக்கும் வந்து விப்பிங் க்ரீம் இல்லாட்டி எக் ஒயிட்டை பீட் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறேன். ஆனால் வந்து மிச்சம் பேருக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து எல்லாருக்கும் விருப்பமான மாதிரி இன்றைக்கி மேங்கோ மூஸ் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க. நான் வந்து மாங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு பவுலில் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுக்கலும். அதோட வந்து அது இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் மாவை கரைச்சி அப்பையும் வந்து 1/2 லிட்டராக செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக நல்லா திக்காக கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு யோகர்ட்டை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். நல்லா இந்த விஸ்கை வச்சு நல்லா இது மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து எங்களுக்கு காகில்ஸில் எடுத்துக்கொள்ளலும். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். முக்கியமான ஒரு ரெசிபியாக இருந்தால் விப்பிங் க்ரீம் இல்லாமல் செய்யலாம் அப்படின்னா அந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக விலை கொடுத்து வாங்கினா பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நான் டெசர்ட் ஒன்று செய்வோம்னு நினச்சி செய்கிறனால நல்லா ரிச்சாக வந்து எங்களுக்கு விப்பிங் க்ரீம் இல்லாமையே வந்து எங்களுக்கு இந்த மேங்கோ மூஸை செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வந்து பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்ச மாங்காய் பல்ப்பை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா காய்ச்சிக்கொள்ள வேணும். இப்போ ஒரு ஸ்பூனை இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யோகர்ட்டை வச்சோம் இல்லையா, யோகர்ட் வந்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்குறேன்.
யோகட் அண்ட் கஸ்டர்ட் மிக்சர் வந்து இது அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து காய்ச்சிக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிக்க தொடங்கும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் காய்ச்சிக்கொள்ள வேணும், ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நல்லா திக்காகவே ஆஃப் ஆகுறதுக்கு. இப்போ வந்து நல்லா திக்காகவே வந்துருச்சு. இப்போ வந்து நான் அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸில் வந்து நான் ஊற்றிக்கொள்கிறேன். நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் வெடிக்க பார்க்கும். நான் வந்து பசந்தாக இருக்குமேன்ட்டு தான் இந்த மாதிரி கிளாஸை வந்து நான் சூஸ் பண்ணினேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு பவுல்லையும் இதை வந்து ஊற்றி செட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் வந்து இதை செட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 3-4 ஹவருக்கு வச்சா போதும். இப்போ வந்து நல்லா செட் ஆகிருச்சு. இதை வந்து இப்போ நான் கார்னிஷ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மேங்கோ மூஸ்ன்றனால ஒரு மாங்காவை நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் வந்து மேலால் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பசந்தாக இருக்க வேணும்ன்றதுக்காக நான் வந்து மின்ட் லீவ்ஸை இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா பசந்தாகவே இருக்கும். சின்னவங்களுக்கு வந்து நல்லா ஆசையாக இருக்கும். இந்த மேங்கோ மூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விப்பிங் க்ரீம் இல்லாமையே செஞ்ச வேறு லெவல் மேங்கோ மூஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இன்றைக்கி vlog வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye from my World Recipes. Thank you so much for watching.